வணக்கம். ஸ்ரீவாரி ராஜா 100 நாள் 100 ஆரோக்கிய குறிப்புகள் டே 20. அரிசி சாதத்தை வடிச்சு சாப்பிடணுமா இல்ல குக்கர்ல சமைச்சு சாப்பிடணுமா, எது நல்லது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. அரிசியும் கஞ்சும் ஒன்னா இருக்கக்கூடாது. சாதத்தை வடிச்சு தான் சாப்பிடணும். நம்ம குக்கர்ல சமைக்கும் போது அரிசியும் கஞ்சியும் ஒன்னாவே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா புளிப்புத்தன்மை அதிகமாயிடும். அப்படி புளிப்புத்தன்மை அதிகமான அந்த உணவை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புலையும் புளிப்புத்தன்மை ஏற்பட்டு பித்தத்தை அதிகப்படுத்தி சுகர், பிபி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வியாதியா நமக்கு வர வச்சிரும். ஏன்னா புளிப்புத்தன்மை அதிகமானாதான் சர்க்கரையும் பிபியும் நமக்கு வரும். அப்ப நம்ம புளிப்புத்தன்மையை நம்ம உணவுல நம்மளாவே வர வச்சுக்கிறோம். லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத மீறி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமும் சரியில்லாததுனால நமக்கு சர்க்கரை, பிபி இப்படின்னு ஒவ்வொரு வியாதியா நமக்கு வர ஆரம்பிச்சிருது. சாதம் அப்படின்னாலே வடிச்சு தான் சாப்பிடணும். நிறைய பேர் வடிச்சா டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க. அப்படிலாம் இல்லை, தொடர்ந்து சாப்பிடுங்க, அந்த டேஸ்ட் பழகிடும். ஆரம்பத்துலலாம் வடிச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச காலமாக தான் குக்கர்ல சமைக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். அதை மாத்திக்கோங்க. சாதம் வடிச்ச கஞ்சை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும். தாராளமா யூஸ் பண்ணலாம். சாதம் வடிச்ச கஞ்சை நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பித்தம் இருக்கு அப்படின்னா பித்தத்தை குறைக்கக்கூடிய சக்தி அந்த சாதம் வடித்த கஞ்சிக்கு இருக்கு. அதே மாதிரி உடல் சூடு அதிகமா இருக்கு அப்படின்றவங்களும் இந்த கஞ்சை உப்பு போட்டு நீங்க குடிக்கலாம். இன்னொன்னு, தலைக்கு குளிக்கும் போது இந்த சாதம் வடிச்ச கஞ்சை நம்ம தலைக்கு போட்டு குளிச்சோம் அப்படின்னாக்கா நல்ல முடி ஷைனிங்கா இருக்கும், பொடுகு வராது. இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கும்போது நம்ம அந்த கஞ்சை வேஸ்ட் பண்ணலாமா? அப்ப சாதம் வடிச்சு அந்த கஞ்சையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கும் நல்லது, நம்ம முடிக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க.